இப்ப பாத்தீங்கன்னா, அதிமுக, தாவேகா கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு டெல்லியில பேச்சு நடந்துட்டு வருதுன்னு இப்போ நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆ, அதாவது முக்கிய கருத்து என்னன்னா, நமக்கு கிடைச்ச தகவல் படி அது உறுதிப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. ம். பேசிட்டு தான் இருக்காங்க. அது தாவேகா பக்கமும் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. ம். அதிமுக, பாஜக பக்கமும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா, அவங்க சொல்ற ஒரே நோக்கம் என்னன்னா, திமுகவ ஆட்சியிலேருந்து எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்பன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதுதான் ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கு. இப்ப ம். திமுக கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பாஜகவ ஆட்சியிலேருந்து இறக்குறதுக்காண்டி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடுங்கன்னுவாங்க. ம். காங்கிரஸோட கொள்கை வேற, திமுகவோட கொள்கை வேற, விசிகவோட கொள்கை வேற. ம். ஆனா ஒண்ணா கூடி நின்னு நாங்க பாஜகவை எதிர்ப்போன்றாங்க. அந்த பாணியில இப்போ எடப்பாடியும், விஜயும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்ப திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடுங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து தகவல் என்னன்னா, விஜய்க்கு ஒரு 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 35லேருந்து 40 சீட்டு பக்கம் நம்ம குடுக்கலாம் அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தைகள் போகுது. ம். அவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ம். தகவல் வர்றது. ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல. அதிகாரப்பூர்வமா யாரும் வெளியில சொல்லல. ம். ஆனா அ அரசியல் விமர்சகர்கள் சொல்றதும், இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாளர் கூட அதத்தான் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. ம். விஜய் வந்து த என்டிஏ கூட வர்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா இந்த தேர்தல்ல ஒருவேள தப்பி தவறி இந்த திமுக ஜெயிச்சிருச்சுன்னா, விஜயோட நிலைமை என்ன ம். அப்படின்றதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த கரூர் விஷயம். ம். 45 பேர் மரணம். ஆ. அதுக்கு சம்மன்லாம் வந்திருக்கு. அமைச்சர் கூட ஆஜராகல. ம். ம். உங்களுக்கு தெரியுதா? அமைச்சர் கூட ஆஜராகல கவர்மெண்ட் கூப்பிட்டு கூட.